ஹலோ கைஸ், வெல்கம் டு ஷயான் டிசைனர் ஸ்டுடியோ. நான் இன்றைக்கி இந்த பிரதர்ஸ் மிஷினோட ஒரு குட்டி ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். பார்ட் 1 ஆஃப் வீடியோ. இதில் பேசிக்காக நான் எப்படி த்ரெட் போடுறது, பாபின் வைண்ட் பண்ணுறது அண்ட் ஓவராலாக இதோட காஸ்ட் அண்ட் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன். மிஷினோட கம்ப்ளீட் வியூ இப்படி தான் இருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சஸ் இருக்குது அண்ட் இந்த ஃப்ளக் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது கூட ஒரு ஃபூட்டருமே வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 வீல்ஸ் இருக்கும் அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய வீல் இருக்கும். இந்த கார்னர்லேயுமே ஒரு வீல் இருக்கும். இது வந்து நம்ம மிஷின் சுற்றும் போது ஸ்பின் ஆகும், அந்த மோட்டரோட வீல் இது. இது வந்து த்ரெட் போடுறது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிருக்கும். நம்ம இப்படி வெளியே எடுத்து த்ரெட் போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பாபின் வைண்ட் பண்ணுறது. ஜஸ்ட் இப்படி தள்ளி பாபின் வைண்ட், இது ஆக்சுவலி ஈஸி தான். பாபின் வைண்ட் பண்ணிவிட்டு இப்படி தள்ளி விட்டுறணும். மாதிரி லாக் ஆகி இது ஆகிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரெட்டை போடுறது. த்ரெட் போடுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் த்ரெட் போடுறது அண்ட் பாபின் வைண்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இதை ஸ்கேன் பண்ணோன்னா இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மாதிரியோட வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச்சு, ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். இதை ப்ரெஸ் பண்ணி நம்ம யூஸ்வலாக லாக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் பாபின் பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே ஜஸ்ட் இப்படி தள்ளினா பாபின் இங்கே உள்ளே இருக்கும். எப்பவும் போல் இப்படி ஜஸ்ட் மாட்டிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே லைட் ஒர்க் ஆகும். இந்த இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம நீடில் த்ரெட் போடுறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபூட்டரை தூக்கிறதுக்கு. இப்போ ஊசி வந்து கீழே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை மாற்றணும். ஊசியை மேலே வச்சுட்டு தான் நம்ம எதுனாலும் ஒர்க் பண்ணணும். இப்போ ஊசி மேலே வந்துருச்சா, இப்போ நான் இதை இப்படி மேலே புல் பண்ணேன்னா ஃபூட்டரை தூக்கிடும். அண்ட் இந்த ஃபூட்டரை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் கலர் நாப் மாதிரி இருக்கா, இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா பிளாக் கலர் நாப் மாதிரி இருக்கா, இதை ப்ரெஸ் பண்ணால் ஃபூட்ரு விழுந்துடும். நம்ம நெக்ஸ்ட் ஃபூட்ரு வச்சு அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபூட்டரில் இங்கே ஒரு கம்பி மாதிரி இருக்கா, இதுதான் போயிட்டு லாக் ஆகுவாங்க. இப்போ நம்ம இதவே எப்படி நான் வைக்கிறதுன்னு உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்படி ஜஸ்ட் வச்சுட்டு கீழே இறக்கிட்டு அது வந்து கரெக்ட் ஓரளவுக்கு தான் மேலே ப்ளேஸ் ஆகிருக்கும். இதை அமுத்துனா தான் ஃபுல்லாக ப்ளேஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதை அமுக்குனதுக்கப்புறம் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சா, பாருங்கள் கரெக்டாக லாக் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எப்படி பாபின் வைண்ட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். நீங்கள் இப்படி மேலே இழுத்து விட்டு இதை எப்படி போட்டுக்கலாம். அண்ட் பாபின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கிளாஸ் மாதிரி. ஜஸ்ட் உள்ளே போட்டிங்கன்னா லாக் ஆகிடும், அவ்வளோதான். இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட்டை இழுத்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே போயிட்டு இந்த கர்வ் மாதிரி இருக்கிறது உள்ளே போய் இதுக்குள்ளேயும் கொண்டு போகலாம். நம்ம டென்ஷனை பொறுத்து இப்படி கொண்டு போய் தான் பாபின் வைண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த இதுக்குள்ளே கொண்டு போய் எப்பவும் சுற்றுற மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். இப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி லாக் ஆகிடும். அப்படின்னதுக்கப்புறம் இப்படி ஜஸ்ட் தள்ளிங்கன்னா போதும், ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நான் இதில் த்ரெட்டில் போட்டிருக்கேன். இதுலேருந்து கொண்டு வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கர்வ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே விட்டு இப்படி உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி தான். இது வந்து 1 இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதோ இந்த கர்வுக்குள்ளே வெளியே உள்ளே வந்து இதில் வெளியே வர மாதிரி இருக்கணும். அண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த கேப்பில் வந்து உள்ளே போகணும். உள்ளே போய் இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி ஒரு டர்ன், அவ்வளோதான். அண்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொண்டு வந்து இங்கே உள்ள ஒரு லூப் மாதிரி இருக்கும். இந்த கேப்பில் விசிபிளாக இருக்கு அவங்களுக்கு, அதுவே லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் இங்கே த்ரெட்டில், அவ்வளோதான்.
கீழே வரைக்கும் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டா 5 முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு டைம் காட்டுறேன். நம்ம இப்போ த்ரெட் வந்து இங்கே போட்டுட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் இந்த கர்வ்க்குள்ளே உள்ளே கொண்டு போகணும். இப்படி உள்ளே கொண்டு போய் இந்த வழியாக வெளில வரணும். இது வந்து உங்களுக்கு இந்த கர்வில் இருக்கணும். த்ரெட் வந்து இந்த கர்வ் வழியாக உள்ளே போய் இங்கே வெளில வரணும். இது 1. நேராக இழுத்து இந்த ஃபர்ஸ்ட் இருக்க இந்த கேப்பில் த்ரெட் செகண்ட் போகணும். இது 2. அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்வில் இப்படி டேர்ன் ஆகி கர்வில் ஜஸ்ட் இப்படி ஒரு டேர்ன் ஆகி மேலே கொண்டு வரணும். அவ்வளோதான். இது 3. இது 4 வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்புக்குள்ளே இதோ ஒரு லூப் மாதிரி இங்கே தெரியுதா உங்களுக்கு? இப்படி மேலே வரைக்கும் கொண்டு வந்து இப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதுவே லாக் ஆயிரும். பாருங்கள், இப்போ கூட லாக் ஆகிடுச்சு. இதோ அந்த லூப்பில் இப்படி இழுக்கும் போது நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் 5 வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கீழே கொண்டு வரது தான். அவ்வளோதான், சிம்பிள். த்ரெட் போடுறது அண்ட் பாபின் வைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் ஒரு ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ த்ரெட் வந்து 5 வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ நீடிலில் போடணும். அதுக்கு வந்து நம்ம இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீடில் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் கரெக்டாக நீடில் வந்து இந்த பொசிஷனில் வச்சிங்கன்னா தான் இது இப்படி லாக் ஆகும். பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கர்வாக இருக்கா அண்ட் இங்கே ஒரு குட்டி லூப் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அதில் தான் இப்போ நம்ம த்ரெட்டை கொண்டு போகணும். ஜஸ்ட் இப்படி கொண்டு போயிட்டு அந்த லூப்பில் வந்து நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கனாலே போதும். அப்புறம் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் தள்ளினீங்கன்னா போதும். பாருங்கள், லூப் மாதிரி இங்கே வந்திருக்கா? த்ரெட் இப்போ போட்டாச்சு. அடுத்து பாபின் வைக்கிறது. ஆல்ரெடி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். பாபின் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம். வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். த்ரெட் எப்பவுமே இந்த சைடு வர மாதிரி தான் இருக்கணும், இந்த சைடு வர மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்த சைடு வர மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி டேர்ன் பண்ணி இந்த சைடு வர மாதிரி தான் த்ரெட் இருக்கணும். ஸோ நம்ம இப்படி தான் உள்ளே போட போகிறோம். உள்ளே ஜஸ்ட் போட்டதுமே அதுவே ஃபிட் ஆகிக்கிச்சு பார்த்தீங்களா? இப்போ ஃபிட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டியாக இந்த நாப் மாதிரி இருக்கா? இந்த த்ரெட்டை வந்து இப்போ இப்படி கொண்டு வரணும். ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இப்போ த்ரெட்டை வந்து நீங்கள் போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். த்ரெட் வந்து இப்படி ஈஸியாக வெளில வர மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒரு குட்டி நாப், இங்கே வந்து ஒரு குட்டி நாப் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இதுக்குள்ளே நம்ம த்ரெட்டை கொண்டு போகணும். ரொம்ப ஈஸி தான். இப்படி ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு ஒரு இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். இப்போ லாக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல போய் இப்படி கர்வ் ஆகி இப்படி வெளில லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம இங்கே கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம பாபின் த்ரெட்டை விட்டுறலாம். அவ்வளோதான், சிம்பிள் தான் பாபின் மாட்டுறது. இதை எடுக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி போயிட்டு இழுத்திங்கன்னா பாபின் வந்துடும். இதை நான் இன்னொரு டைம் பண்ணி காட்டுறேன். த்ரெட் எப்பவுமே இந்த சைடு வந்த மாதிரி தான் இருக்கணும். நான் போடுறேன்ல அந்த சைடு தான் த்ரெட் இருக்கணும். ஜஸ்ட் நம்ம இப்படி ஈஸியாக உள்ளே போட்டால் லாக் ஆகிடும். த்ரெட் பாபின் லாக் ஆனதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து நம்ம இந்த லூப்பில் நம்ம விட்டு எடுக்க போகிறோம். அதனால் இப்படி நூலை கொண்டு வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த கர்வில் இப்படி விட்டு இழுத்திங்கன்னா போதும். அவ்வளோதான், பாபின் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் கொண்டு வந்து இந்த த்ரெட்டை இப்படி விட்டிங்கன்னா க்ளோஸ். அவ்வளோதான் பாபின் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாபின் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சத்தம் வரணும், அப்போ தான் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த மிஷினில் ஓவராலாக 27 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த 27 ஸ்டிச்சஸை நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அண்ட் இதை எப்படி நம்ம க்ரியேட்டிவாக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவில் போடுறேன். பட் பேசிக் இவ்வளோ தான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுவேன்.
இதோட ப்ரைஸ் அண்ட் வந்து இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் வந்து 12,500லேருந்து 13,500 வரைக்கும் இருக்குது. நான் டேரெக்டாக ஷாப்பில் போய் வாங்கினேன். ஸோ எனக்கு 13,500 வந்துச்சு. அண்ட் இது கூட எனக்கு இந்த மாதிரி ஃபூட்ரு கிட்டும் அண்ட் பாபின் இந்த செட்டுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ளஸ் டெமோ எல்லாமே எனக்கு அங்கேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணிங்கன்னா அவங்க டேரெக்டாக வீட்டுக்கு வந்து நமக்கு டெமோ சொல்லி தருவாங்க. ரெண்டுமே பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், டேரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் கவுண்ட் பொறுத்து நமக்கு ப்ரைஸ் காஸ்ட் மாறும். இந்த மாடல் இந்த காஸ்ட்டு இன்னும் நிறைய நல்ல காஸ்ட்டுக்கும் இன்னும் கம்மியான காஸ்ட்டுக்கும் இருக்குது, இன்னும் அதிக காஸ்ட்டுக்கும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த மிஷினோட லிங்க் வந்து என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கலாம் அங்கே போய். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.